அந்த நியூ இயர் அன்னைக்கு எந்த நாளும் வியாபாரம் ஆகாத அளவுக்கு அந்த நாள் அதிகமான வியாபாரம் ஆகுது. அந்த நாளில் குடிக்காதவன் கூட குடிக்க வைக்கப்படுது. கொஞ்சோண்டு குடி, டேஸ்ட் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்னைக்கு உம்மத்துக்கு நடந்து போச்சா இல்லையா? ஒரு அந்நிய ஆணை, ஒரு அந்நிய பெண் பார்ப்பதுக்கு கூட மார்க்கம் ஹராம். முதல் பார்வை உனக்கு தெரியாமல் பட்டுருச்சா அது உனக்கு ஹலால், பிரச்சனை இல்லை. ஆனால் இரண்டாவது முறை மனசார நீ பார்த்தா அது ஹராம்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது. அன்றைய நாளில் குறிப்பாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரே வண்டியில் போகக்கூடிய நிலை. எந்த மார்க்கத்தில் அனுமதி? யார் கொடுத்தா உங்களுக்கு அனுமதி? எந்த அல்லாஹ் கொடுத்தா உங்களுக்கு அனுமதி? நியமானவர்களை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு அசால்ட்டா நடக்குது. உங்களை சொல்ல ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களா? உங்களை பிடிக்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நாளைக்கு அல்லாஹ் பிடிக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டீங்களா? அல்லாஹ் கேட்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டீங்களா? இன்னைக்கு எல்லா முஸ்லீம்களுடைய வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸ் என்னங்க? அன்னைக்கு ஹாப்பி நியூ இயர். சாராயமும் சரி, சீட்டாடுவதும் சரி, இதெல்லாம் ஹராமான செயல்கள். ரிஜிசும்மின் அமலி ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தானுடைய செயலுங்கள்ன்ற அல்லாஹ். எதுவெல்லாம் போதையை ஏற்படுத்துமோ எல்லாமே ஹராமு தான்ப்பா. குடிக்காதவனையும் குடிக்க வைக்கக்கூடிய நிலை, பாவம் செய்யாதவனும் பாவம் செய்ய வைக்கக்கூடிய நிலை. புத்தாண்டுகள் கொண்டாடுவதை விட்டு பாதுகாப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்கி தருவானாக.